சாலியான பிள்ளைகள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாக்கள் தான் வந்து சேரும். பணம் பதவி எதுவுமே வராது ஐயா. இன்னைக்கு அதற்கு பின்னாடி தான் மக்கள் வந்து நிறைய இழக்கிறார்கள். உறவை இழக்கிறார்கள், நட்பை இழக்கிறார்கள், பணத்தை இழக்கிறார்கள், சுய சுய இதே கௌரவத்தை இழக்கிறார்கள். எதற்கு சொன்னால் பணம், பதவி, பொருளாதாரம், என்னுடைய வீடு, இதே ஒரு விஷயம் தான். இந்த 3 விஷயத்தை நீங்கள் சிந்திச்சா போதும். நமக்கானது என்ன அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுங்கள். பொருளாதாரத்தை 3 விதமாக பிரித்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை 3 விதம். ஒன்று, நான் உண்டு கழிச்சு 10 ரூபா இருக்குன்னா அது சாப்பிட்ருக்கேன். 2வது பொருளாதாரம் 3ஆக பிரிச்சுங்க. 8க்குள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி தத்துவம் சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த 3ஆக பிரிச்சுக்கு பொருளாதாரத்துக்கு சொன்னால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெறலாம். அந்த 3 எப்படின்னு சொன்னால், ஒன்று நான் சாப்பிட்டு உண்டு கழிச்சதையா, 2வது நான் உருவாக்கி வச்ச வண்டி, வாகனம், வீடு, 3வது என்ன கொடுத்தது. எது நமக்கானது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 3வது வச்சிருக்க வீடு எனக்கு கிடையாது, நான் வச்சிருக்க காரு எனது கிடையாது. எதை நான் கொடுத்தோமோ அதுதான் நமக்குரியது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்தா இதாக. தயவு செய்து அந்த மனநிலை இட்டு வாங்க. கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு அந்த நரக நெருப்புலேருந்து காப்பாற்று. சிறிய பேர்ச்ச பழத்திலேருந்து உங்களுடைய நரக நெருப்புலேருந்து காப்பாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ நாம் கொடுக்குறது தான். அப்போ இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொடுக்கல் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. கொடுத்துரும் உசக்கிதானே, அவனுக்கு ஏன் கொடுக்கணும், அவன் தானே செய்கிறான், இவன் தானே செய்கிறான், அவனுக்கே கொடுக்கணும். இந்த மனநிலை நாளைக்கு மறுமை ரூ வந்துடும். பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார் இல்லையா, காலாவசம் கொடுங்க, கொஞ்சம் நேரம் கூடயா, நான் இருக்கிறதெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், சதக்கா பண்ணிட்டு வந்துடுறேன், முடியுமா? ஆனால் அதுக்காக தான் வந்து சைத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால், ஏய் 10 ரூபா வச்சுருக்க, நீ கொடுத்துட்ட, நீ நாளைக்கு ஆங்கிட்டு கைது நிற்பியா அப்படின்னு ஆகிடும். அப்படி தான் போடுவோம். நல்லவர் பேசு, இவர் என்ன பேசுவார், இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்கெல்லாம் சொல்லாத இவர் சொல்ல போகிறாரு, இவங்கெல்லாம் கேட்குறோம். யூடியூப்ல இல்லையா, ஃபேஸ்புக்கில் இல்லையா, இல்லை கேட்குறோம், செய்கிறோம். நம்மளுக்கு வருமா? ரமலான் நமக்கு கொடுக்க பாடம். ரமலானில் கட்டுப்பாடு எவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்கும். சொல்லி இடத்துல படம் பார்க்குறதுல அது பண்ணுறது.